love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு சாப்டர் 66 என்டையர் பைத்தனில், அதில் இந்த நம்பையில் இது 25. இதுவும் ஒரு சீரீஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் தான். இது வரைக்கும் நம்ம ஒரு ப்ரோக்கன் ரெக்கார்டாக சால்வ் பண்ணுவேன். பட் பரவாயில்ல, ஒவ்வொரு இது போதும் இது அட்லீஸ்ட் கேட்டுக்கோங்க, சுப்பரவாத மாதிரி கேட்டுக்கோங்க, உங்களுக்கு மனசில் பதியும். நார்மல் பார்த்தோம், கவுஸு அந்த எக்ஸ்ட்ரீம்லி ஹை அச்சீவர், லோ அச்சீவர், இன்பிட்வீன். பைனாமியல் டிஸ்கிரீட்டு, பாய்சான், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, 2 வாட்டி சாப்பிட்டுட்டு 3வது வாட்டி இந்த ஆள் எப்போ சாப்பிடுவான், பாய்சான். யூனிஃபார்ம் ஃபேர் அக்கரன்சஸ், ஓகே, ஈக்குவல் டைமில் எப்படி அக்கர் ஆகும் சொல்லி 50-50 யூனிஃபார்ம். லாக்ரமெட்டிக் லொஜிஸ்டிக் இது பார்த்தோம். நம்ம லொஜிஸ்டிக் எவ்வளோ ஃபேராக இன்னும் எவ்வளோ கண்டுபிடிக்க முடியும், நம்ம நார்மலில் கூட இல்லாத பார்த்தோம். அதுக்கப்புறம் வேறு ஏதோ பார்த்தோமே, அது ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ அந்த ஃபேமிலியில் இன்றைக்கி வருது எக்ஸ்பொனென்ஷியல். இந்த எக்ஸ்பொனென்ஷியல் மிச்சம் எல்லாத்துக்குமே பாய்சான் தவிர்த்து மிச்சம் எல்லாத்துக்குமே 3 பேராமீட்டர். இன்றைக்கி இந்த எக்ஸ்பொனென்ஷியல் இருக்குது. இந்த எக்ஸ்பொனென்ஷியல் எப்படின்னா, ஒரு டைம் ஈவெண்ட்டுக்குள்ளே நடக்கிறது பேர் தான் எக்ஸ்பொனென்ஷியல். வாழ்வுக்கும் மரணத்துக்கும் நடக்கிற இது நிறைய இதெல்லாம் அந்த டைம் ஃப்ரேம். அதாவது அடுத்த ஈவெண்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் இது இது ஒரு ஃபெயிலியர் எப்போ நடக்கும், ஒரு சக்ஸஸ் எப்போ நடக்கும், அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும்போது தான், அந்த ஆள் இருக்கும்போது தான். ஸோ இப்போ எப்படின்னா, ஒரு பேட்ஸ்மேன் கிரிக்கெட் ஆடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இவரால் எப்போ 4 அடிக்க முடியும், எப்போ 6 அடிக்க முடியும், அவர் ஆடுற வரைக்கும் தான் அடிக்க முடியும், அவுட் ஆகிட்டு அடிக்க முடியாது. அதேமாதிரி சாக்கரில் ஃபுட்பால் எப்போ இந்த பிளேயரால் கோல் அடிக்க முடியும், ஆடுற வரைக்கும் தான். பெனால்ட்டி கார்டு வந்துச்சுன்னு வெளில போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது பேர் தான் எக்ஸ்பொனென்ஷியல். இந்த எக்ஸ்பொனென்ஷியலுக்கு 2 பேராமீட்டர் இருக்குது, பாய்சான் மாதிரி. ஒன்று ஸ்கேலு, அது அந்த இன்வர்ஸ் ஆஃப் த ரேட்டு. இது அப்படியே ஐஎம் பொசிஷன், எல்ஏஎம் பொசிஷன் இன் பாய்சானு. இது டிஃபால்ட்ஸ் டு 1. அப்புறம் சைஸு, த ஷேப் ஆஃப் த ரிட்டன் அரே, நம்ம எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு இதை எடுத்து பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த இதை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதை எடுக்கிறேன்னு அதை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இம்போர்ட் ரேண்டம், இந்த ஸ்கேல் நம்ம சொன்ன மாதிரி இந்த இன்வர்ஸ் ஆஃப் த இந்த சைஸ் எப்படின்னா 2 அரே ஆஃப் 3 அக்கரன்சஸ் இந்த பிரிண்ட் எக்ஸு. இதை நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நம்ம கிடைக்கிறது. இப்போது இந்த எக்ஸ்பொனென்ஷியல் நான் விஷுவலைஸ் பண்ணலாங்க. இதை நான் விஷுவலைஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி எப்பவுமே இந்த 3 மனப்பாடம் பண்ணிக்கோங்க, நீங்கள் தப்பாக போக மாட்டீங்க. இந்த சீபானு, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டு, ரேண்டம் டாட் எக்ஸ்பென்ஷியல், ரேண்டம் டாட் நார்மலு, ரேண்டம் டாட் யூனிஃபார்மு, ரேண்டம் டாட் பாய்சானு, இதெல்லாமே பார்த்தாச்சு. அந்த ஃபேமிலி தான் இந்த ரேண்டம் டாட் எக்ஸ்பெனென்ஷியல். சைஸ் ஆஃப் 1000, ஹிஸ்டோகிராம் வேண்டாம்னு சொல்லியாச்சு. இப்போ நான் பிளாட்னு சொன்னேன்னா எனக்கு இது கொடுக்கும். இது ஒரு மாதிரி பாய்சான் மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டு. பாய்சானுக்கு இருக்க என்ன வித்தியாசம்னா, ஒரு குறிப்பிட்ட அந்த இதில் ஒரு டைம் ஃப்ரேமில் எவ்வளோ வாட்டி நடக்கிறது, அந்த ப்ராபபிலிஸ்டிக் டிட்டர்மினேஷன் தான் பாய்சான். அந்த குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமே எடுத்து பண்ணுறது தான் எக்ஸ்பொனென்ஷியல். அதுக்குள்ளே நடக்கிற ஈவெண்ட்டு பேர் தான் அந்த வாழ்வா சால்வதுக்குள்ளே என்ன நடக்கிறது, அது எவ்வளோ வாட்டி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பார்க்க தான் பாய்சானு. இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பொனென்ஷியல். அவ்வளோதாங்க. இது ஒரு குட்டியான லெக்சர் தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு தான் கேள்வி இருந்தால் தாராளமாக எனக்கு கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு ஒரு துணியாக இருக்க துணியாக அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.